வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் சுதர்மினா தயானந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முத்துநகர் விவசாயிகள் மீதான போலீசாரின் தாக்குதல் கண்டிக்கும் இம்ரான் எம்பி. லலித் குகன் வழக்கு தொடர்பில் கோட்டாபயவின் அறிவிப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் உட்பட 11 பேர் கைது. வாகன விபத்தில் 2 பலி. கடுமையாகும் ஆசனப்பட்டி சட்டம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் மீதான போலீசாரின் தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக முத்துநகர் காணி பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமக்கு நியாயம் வழங்க வலியுறுத்தி திருகோணமலை மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் மேற்கொண்ட அமைதி போராட்டத்தில் அவர்கள் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டனர். இந்த நிலையில் தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் முத்துநகர் காணி பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தருவோம் என கூறிய இந்த அரசாங்கம் தற்போது அந்த விவசாயிகளை எதிர்கொள்ள முடியாமல் போலீசாரை கொண்டு அவர்களை விரட்டுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் காணாமல் போன வழக்கில் சாட்சியம் அளிக்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் செய்யப்பட்ட ஹபியஸ் கொர்பஸ் வழக்கில் சாட்சியம் வழங்க தயாராக உள்ளதாக கோட்டாபயவின் சட்டத்தரணிகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ச தரப்பில் சட்டபூர்வமாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் ரோமேஸ் டி சில்வா இந்த தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களால் யாழ்ப்பாணத்தில் சாட்சியளிக்க முடியாது என்றும் ஆனால் கொழும்பில் உள்ள நீதிமன்றம் ஒன்றில் சாட்சியளிக்க தயார் என கோட்டாபய கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து யசந்த கொடாகொட, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய உச்சநீதிமன்ற குழு சாட்சியளிக்கும் கோரிக்கையை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் 4 வாரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. கோட்டாபய ராஜபக்ச சாட்சி அளிக்க தயாராக இருப்பதால் வழக்கை முடிக்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் வாதம் வழங்கப்பட்டது. இதற்கு காணாமல் போனவர்களின் குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் நுவென் போபகே அவரும் உடன்பாடு தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணையை முடிக்க நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த வழக்கு 2011 டிசம்பர் 9 லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இருவரது காணாமற் போன வழக்கில் 2019 அந்த நேரத்தில் பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய கோட்டாபய ராஜபக்சவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் யாழ்ப்பாணத்திற்கு செல்ல முடியாது என கூறி அவர் அந்த அறிவுறுத்தலுக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த அறிவுறுத்தலை ரத்து செய்து அவரை சாட்சியாக அழைக்கும் உத்தரவை இடைநிறுத்திய நிலையில் இந்த தீர்ப்பை நீக்குவதற்காகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிலாபம் பாங்கதேனியா வீரக மண்டலுவ பகுதியில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் கொழும்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மாலை இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டதுடன் அப்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அவர் முச்சக்கர வண்டியில் சிலாபம் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது சிலாபம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 3 பெண்கள் மற்றும் 8 ஆண்கள் அடங்குவர். சிலாபம் தலைமையக போலீசார் இது குறித்த மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கதரலியத்த ரம்புகளி வேதியில் 12வது மைக்கேல் அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். ஹதரலியத்த திசை நோக்கி பயணித்த லொரி ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதி நேற்று மாலை இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. பின்னர் லொரியின் சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போன நிலையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கெப் வண்டியின் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் லொரியின் சாரதி மற்றும் 2 உதவியாளர்கள், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர், கெப் வண்டியின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோர் காயமடைந்து ஹதரலியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் 52 மற்றும் 63 வயதான லொரியின் சாரதி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். லொரியின் உதவியாளர்கள் 2 கெப் வண்டியின் சாரதியும் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.
சடலங்கள் தற்போது ஹதரலியத்த வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹதரலியத்த போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்காலத்தில் ஆசனப்பட்டி சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பெமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். காலி மாவட்ட போக்குவரத்து குழுவில் பேசிய அவர், சட்டத்தை பின்பற்றாத பேருந்துகளின் உரிமங்களை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஆண்டுக்கு 2350 பேர் இறக்கின்றனர், மேலும் 6000 பேர் படுகாயமடைகின்றனர். அதனால் தான் போக்குவரத்து அமைச்சு மூலம் 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கான வீதி பாதுகாப்பு திட்டத்தை நாங்கள் முன்வைத்துள்ளோம். அதன் கீழ் ஆசனப்பட்டி திட்டத்தை அமல்படுத்தினோம். எப்படி இருந்தாலும் நாங்கள் வர்த்தமானியை வெளியிடுவோம். இது ஏற்கனவே 2011 முதல் அமலில் உள்ளது. யாரும் இதனை மதிப்பதில்லை. ஆசனப்பட்டி அணியாமல் நெடுஞ்சாலையிலும் பயணிக்கின்றனர். பெரும்பாலான பேருந்துகளில் ஆசனப்பட்டி உள்ளது. எனவே நாங்கள் நிச்சயமாக சட்டத்தை அமல்படுத்துவோம். அதனை மதிக்காத பேருந்துகளின் உரிமங்களை ரத்து செய்வோம் என்றார். அந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, ரயில்வே திணைக்களத்தின் நெருக்கடிகளுக்கு அதன் பிரதானிகளை பொறுப்பு கூற வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இதுடன் சிலோன் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.